சொல்றாரு யோசி, நீங்களோ எனக்கு தீங்கு செய்ய நினைத்தீர்கள், தேவனோ நன்மையாக முடிய பண்ணினார். தீமை வராதுன்னு சொல்லல, வர்ற தீமையவே அவர் கையில் எடுத்து நல்லதா மாத்திடுறாரு, நல்லதா மாத்திடுறாரு. எத்தனை பேர் எத்தனை தீமைகளை உங்க வாழ்க்கையில செய்ய நினைச்சிருந்தாலும் இந்த 6வது மாசம் அத்தனை தீமைகளும் உங்களுக்கு நன்மையாய் முடிகிறது. நல்ல தலைக்கு மேல கையை தட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை தட்டி சந்தோஷமா ஸ்தோத்திரம். ஆமென். எந்த பாதை வழியா போனாலும் நான் சொல்லுவேன், அடையாளமே தெரியாத அற்புதங்களை உங்களுக்குள் செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார். நல்ல கைகளை தட்டி சந்தோஷமா. என் பாதங்கள் கல்வி இடராமல் கண் வைத்து காப்பவரே, எப்பக்கம் சத்துரு முயன்றாலும் நடு நின்று காப்பவரே. என் பாதங்கள் கல் மீது இடராமல் சொல்லுங்கள், கண் வைத்து காப்பவரே. அந்த வார்த்தை அறிக்கை பண்ணுங்க. எப்பக்கம் சத்துரு முயன்றாலும் நடு நின்று காப்பவரே. மீண்டும் ஒரு முறை, என் பாதங்கள் கல் மீது அறிக்கை பண்ணுங்க அந்த வார்த்தையை. எப்பக்கம் சத்துரு முயன்றாலும் அடிக்கொள்ள நினைச்சாலும் எல்முஷா என்னை காப்பவரே, எல்முஷா உருவாக்கினீரே, ஒரு குழைந்த யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. எல்முஷா என்னை காப்பவரே, எல்முஷா உருவாக்கினீரே, ஒரு குழைந்த யாக்கோபை இஸ்ரவேலாய். அக்கினியின் சூளையில் எரிந்தபோது, அக்கினியின் சூளையில் எரிந்தபோது என் பக்கம் நின்றவரே, கருகின வாசனை இல்லாமலே கருத்தோடு காத்தவரே. அக்கினியின் சூளையில் நின்றபோது என் சார்பாய் என் பக்கமா எனக்கு ஆதரவாய் கருத்தோடு காத்தவரே. எல்முஷா என்னை காப்பவரே, எல்முஷா உருவாக்கினீரே, ஒரு குழைந்த யாக்கோபை இஸ்ரவேலாய். நல்ல கையை தட்டி சேர்த்து, எல்முஷா என்னை காப்பவரே, ஓ எல்முஷா உருவாக்கினீரே, ஒரு குழைந்த யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றி. ஆயிரம் தடை வழி மறித்தாலும் கொஞ்சமும் பயம் இல்லையே, அனுப்பிய தேவனி பெரியவரே, தடையிலும் பெரியவரே. ஆயிரம் தடைகள் வந்தாலும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அது என்னை அழிக்க முடியாது. அனுப்பிய தேவனி பெரியவரே, தடையிலும் பெரியவரே. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த பூமியில உங்களை அனுப்புனது அவர் தான்? நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? பூமிக்குள்ள ஏதோ சும்மா நான் வந்துட்டேன்னு நினைக்க கூடாது. ஏதோ சும்மா வந்தேன், பிறந்தேன், வாழ்ந்தேன் அப்படிலாம் கிடையாது. இந்த பூமியில் நீங்கள் வரணுங்கிறது தேவ திட்டம். விசுவாசிங்கன்னா ஆமீன் வந்திருக்கும். இட்ஸ் a plan of God. உங்களை இந்த பூமிக்குள்ளே கொண்டு வந்தது யாருன்னா தேவன் கொண்டு வந்திருக்கிறாரு. உள்ள அவர் கொண்டு வந்துட்டாருன்னா நான் சொல்லுவேன், உங்களை கொண்டு என்னவெல்லாம் நிறைவேற்றி முடிக்கணுமோ அத்தனையும் நிறைவேற்றி முடிப்பதற்கு அவரே வல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டி நல்லா எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நான் சொல்லுவேன், 1000 தடை வந்தாலும் உங்களை அனுப்பின தேவன் அவர் பெரியவராக இருக்கிறார். இருக்கிறீங்கன்னா ஆமீன் சொல்லுங்கள். இருக்கிறீங்கன்னா ஆமீன் சொல்லுங்கள். உங்கள் கண்கள் இன்னைக்கு தடையை பார்க்கறது இல்லை, உங்கள் கண்கள் அனுப்பின தேவனை பார்க்க வேண்டும். உங்கள் கண்கள் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். எத்தனை பேர் அப்படி பார்ப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆகார் பாருங்க, தாகம் என்ன செய்யணும்னு தெரியல, போராடி கிடக்கிறா. வசனம் சொல்லுது, ஸ்தோத்திரம், கண்களை கர்த்தர் திறந்தாராம். ஏன்னா ஊற்று அங்கே தான் இருக்குது. ஆனால் அது வரைக்கும் ஊற்று என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. நான் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையில் வேண்டிய சகல காரியத்தையும் உங்களுக்கு முன்னாடியே கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உங்கள் கண்ணு தான் இன்றைக்கி திறக்கணும்.
உங்க கண்ணு தான் எனக்கு திறக்கணும். பவுல் தான் சொல்ற, பிரகாசம் உள்ள மனக்கண்கள் உங்களுக்கு தந்திரள வேண்டும் என்று வேண்டுகிறேன். நல்ல தலைக்கு மேல கையை தட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இந்த காலை ஆராதனையில் ஒருவேளை சோர்வோட, மன தளர்வோட, பெரிய எதிர்பார்ப்போட, பெரிய பிரச்சனையோடு இந்த இடத்துல நீங்க வந்திருக்கலாம். ஆனா ஒன்னு சொல்றேன், பிரைஸ் தி லார்ட், அனுப்பின தேவன் பெரியவர் என்பதை மறந்து போக வேண்டாம். உங்கள் தடைகளை காட்டிலும், உங்கள் பிரச்சனைகளை காட்டிலும், ஆமென், அவர் பெரியவராக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? நம்மோடு இருக்கிறவர் அதிகம், நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர். நல்ல தலைக்கு மேல கையை தட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும். சேர்ந்து பாடுவோமா? ஹalleluya. மீண்டும் இந்த பல்லவியை பாடுவோம். நல்ல கைகளை தட்டி ஹalleluya. 1000 தடை வலி மறித்தாலும் ஒரு பயமும் இல்லை. எத்தனை பிரச்சனை வந்தாலும் தைரியமா நின்னு சொல்லுங்க, என்னை அனுப்பின தேவன் என்னை கைவிட மாட்டார். அனுப்பினவர் அத்தனையும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஜீசஸ். 1000 தடை வலி, நல்ல கையை தட்டி கொஞ்சம் பயம் இல்லையே. அனுப்பின தலையிலும் பெரியவரே, கொஞ்சமும் பயம் இல்லையே. அனுப்பிய தேவன், தெரிந்து கொண்டவர், அழைத்தவர், நீர் பெரியவர். எல்முஷா என்னை கார். நல்ல கையை தட்டி சந்தோஷமா இஸ்ரவேலாய் மாற்றினீரே. இயேசு என்னை அழைத்தாரே, இயேசு என்னை விடுவித்தாரே. உனக்குழைந்த பாவி என்னை நீதிமானாய் மாற்றினாரே. சொல்லுங்க, இயேசு என்னை அழைத்தாரே, இயேசு என்னை விடுவித்தாரே. உனக்குழைந்த பாவி என்னை நீதிமானாய் மாற்றி. மீண்டும் ஒரு முறை, இயேசு என்னை அழைத்தாரே, அழைத்தாரே. ஆமென். நீதிமானாய் மாற்றினாரே. ஹalleluya, ஹalleluya, ஆமென். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். நல்ல கையை தட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். சொல்லுங்க, அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஹalleluya. 1000 தடை வலி மறித்தாலும் கொஞ்சமும் பயமில்லையே. அனுப்பிய தேவனீர் பெரியவரே. சொல்லுங்கள், தடையிலும் பெரியவரே. 2 கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்தி எல்லா கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். உங்க வாழ்க்கையில, உங்க ஃபேமிலியில, உங்க லைஃப்ல, உங்க ஒவ்வொரு சூழலில் நீங்க பார்க்கிற அத்தனை பிரச்சனையும் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது ஆண்டவருக்கு. இந்த காலையில சொல்லுங்க, அத்தனையும் தவிடுபடியாகிற நேரம் இது, அத்தனையும் நொறுங்கி போகிற நேரம் இது, அத்தனையும் தான் இருந்த இடம் அறியாது அவன் விலகி போகிற நேரம் இது. அனுப்பிய தேவன் அவர் பெரியவர். நாம பெரிய ஆளு, நம்ம திறமை உள்ளவங்க, நம்ம ஞானம் உள்ளவங்க, நம்ம ஆற்றல் உள்ளவங்க, நம்மால் எல்லாம் முடியும்னு சொல்லல. உன்னை அனுப்பின நான் பெரியவராக இருக்கிறேன். உன்னை கொண்டு வந்த நான் பெரியவராக இருக்கிறேன். உன்னை அழைச்ச நான் பெரியவராக இருக்கிறேன். ஹalleluya. உன் பிரச்சனைகளை காட்டிலும், உன் தீமைகளை காட்டிலும், உன் கஷ்டங்களை காட்டிலும், உன் வியாதிகளை காட்டிலும், உங்க லைஃப்ல இருக்கிற எப்பேற்பட்ட பெயர்களை காட்டிலும், அத்தனை பெயர்களை காட்டிலும், நாமங்களை காட்டிலும் அவர் உயர்ந்தவராக இருக்கிறார். நல்ல கைகளை தட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன்.